எடப்பாடி கே பழனிசாமி சம்மதத்தின் பேரிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமி சம்மதத்தின் பேரிலும் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததற்கான பின்னணியை உடைத்து கூறியிருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்த பின்னணியை உடைத்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அமித்ஷா அழைப்பின் பேரிலேயே கூட்டணியில் சேர்ந்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் டிடிவி தினகரன் இவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்டிஏயில் சேர்வது அப்படின்ற முடிவை எடுத்ததற்கான காரணம், செப்டம்பர் 8ஆம் தேதியே நான் டெல்லிக்கு வரணும், என்கிட்ட இது சம்மந்தமாக பேசணும், ஏன் அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை பேசினார். 9ஆம் தேதி தலைவர்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். அவர்களும் சரின்றார்கள். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஆனால் 9ஆம் தேதி அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த சந்திப்பு தள்ளி போனது. அதுக்கப்புறம் பல முறை அங்கே உள்ள முக்கியமான தலைவர்கள் ஆதங்கம் புரிகிறது, அதெல்லாம் எல்லாம் சரி செய்வோம், நீங்கள் வரணும், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வரணும்னா நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னப்போ நாங்கள் அழைக்கிறோம் என்றார்கள். நீங்கள் கூப்பிட்றப்ப நாங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். நாங்கள் உங்கள் கூட மீண்டும் இந்தியாவில் வர்றது பற்றி பிரச்சனை இல்லை, பட் அதிமுக என்ன நிலையில் இருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் என்ன மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் அழைத்து என்னிடம் பேசிய பொழுது அவர் இபிஎஸ் சம்மதத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவர் நீங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறத அவர் முழுமனதாக விரும்புகிறாரு, அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், 21 நடந்த அந்த நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் வந்துட்டுருக்கார், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சொன்னேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களிடெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டு ஓகேன்னாங்க. மறுபடியும் நான் பார்த்துட்டு போய் அப்போயே நான் சரின்ட்டேன், இருந்தாலும் நிர்வாகிகளோட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய நிர்வாகிகள்கிட்ட பல மாவட்ட செயலாளர்கள் என்னோட தொடர்பில் இருப்பாங்க, அந்தந்த பகுதியில் கட்சியை அவர்கள் வழிநடத்துவார். அவர்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுருந்தேன். மறுபடியும் அவங்க அழைச்சப்ப போய் நான் அதுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் நடந்தது. அமித்ஷா அழைப்பின் பேரிலேயே கூட்டணியில் சேர்ந்ததாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். என்டிஏயில் சேர்வது அப்படின்ற முடிவை எடுத்ததற்கான காரணம், செப்டம்பர் 8ஆம் தேதியே நான் டெல்லிக்கு வரணும், என்கிட்ட இது சம்மந்தமாக பேசணும், ஏன் அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை பேசினார். 9ஆம் தேதி தலைவர்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். அவர்களும் சரின்றார்கள். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஆனால் 9ஆம் தேதி அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த சந்திப்பு தள்ளி போனது. அதுக்கப்புறம் பல முறை அங்கே உள்ள முக்கியமான தலைவர்கள் ஆதங்கம் புரிகிறது, அதெல்லாம் எல்லாம் சரி செய்வோம், நீங்கள் வரணும், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வரணும்னா நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னப்போ நாங்கள் அழைக்கிறோம் என்றார்கள். நீங்கள் கூப்பிட்றப்ப நாங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். நாங்கள் உங்கள் கூட மீண்டும் இந்தியாவில் வர்றது பற்றி பிரச்சனை இல்லை, பட் அதிமுக என்ன நிலையில் இருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் என்ன
மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை வைத்து என்னிடம் பேசிய பொழுது அவர் இபிஎஸ் சம்மதத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் நீங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறத அவர் முழுமனதாக விரும்புகிறாரு. அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், 21 நடந்த அந்த நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் வந்துட்டு இருக்கார். நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு சொன்னேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களிடெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டு ஓகேன்னாங்க. மறுபடியும் நான் பார்த்துட்டு போய் அப்போயே நான் சரின்ட்டேன், இருந்தாலும் நிர்வாகிகளோட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய நிர்வாகிகள்கிட்ட பல மாவட்ட செயலாளர்கள் என்னோட தொடர்பில் இருப்பாங்க. அந்தந்த பகுதியில் கட்சியை அவர்கள் வழிநடத்துவார்கள். அவர்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுருந்தேன். மறுபடியும் அவங்க அழைச்சப்ப போய் நான் அதுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் நடந்தது. விஜயின் தாக்கம் திமுகவையே அதிகம் பாதிக்கும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். விஜயோடைய தாக்கம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு மூத்த அரசியல்? நான் இப்போ சமீப காலமாக நான் பார்க்குற வரைக்கும் விஜயோட தாக்கம் திமுகவுக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். எந்த அடிப்படை? இந்த மக்கள் இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க அதில் திமுகவுக்கே வாக்களித்து எங்களுக்கு வாக்களிக்க முடியாத நிலையில் ஒரு திமுகவில் சில அனுதாபிகள் இருப்பவர்கள் வேண்டுமானால் விஜய்க்கு அந்த வாக்குகள் செல்லலாம். திமுக யாரையெல்லாம் குறிவைத்து வாக்கு வங்கியாக வைத்திருக்கிறார்களோ அதில் நிறைய பாதிப்பு வருங்கிறது தான் என்னுடைய. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியும் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் பாதிப்பு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியாது, திமுக ஓட்டு பிரியும் நான் சொன்னேன். திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுலாம் என்டிஏ கூட்டணிக்கு தான் வரும். இரட்டை இலை தலைமை தாங்கிற கூட்டணிக்கு இயற்கையாக வரும். திமுக வாக்கு வங்கி நீண்ட காலமாக வாக்களிப்பவர்கள் எப்படி ஆர்கே நகரில் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு திமுகவுக்கு, அது போன்ற சரிவை அவர் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியாது என்றும் அவை அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். திமுக குறிவைக்கும் வாக்குகளையே தவிக தலைவர் விஜய் பிரிப்பார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். விஜயோடைய தாக்கம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு மூத்த அரசியல்? நான் இப்போ சமீப காலமாக நான் பார்க்குற வரைக்கும் விஜயோட தாக்கம் திமுகவுக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். எந்த அடிப்படை? இந்த மக்கள் இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க அதில் திமுகவுக்கே வாக்களித்து எங்களுக்கு வாக்களிக்க முடியாத நிலையில் ஒரு திமுகவில் சில அனுதாபிகள் இருப்பவர்கள் வேண்டுமானால் விஜய்க்கு அந்த வாக்குகள் செல்லலாம். திமுக யாரையெல்லாம் குறிவைத்து வாக்கு வங்கியாக வைத்திருக்கிறார்களோ அதில் நிறைய பாதிப்பு வருங்கிறது தான் என்னுடைய. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியும் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் பாதிப்பு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியாது, திமுக ஓட்டு பிரியும் நான் சொன்னேன். திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுலாம் என்டிஏ கூட்டணிக்கு தான் வரும். இரட்டை இலை தலைமை தாங்கிற கூட்டணிக்கு இயற்கையாக வரும். திமுக வாக்கு வங்கி நீண்ட காலமாக வாக்களிப்பவர்கள் எப்படி ஆர்கே நகரில் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு திமுகவுக்கு, அது போன்ற சரிவை அவர் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன்.